கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னா, மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? இந்த வார்த்தையை இருதயத்தின் ஆழத்திலிருந்து கம்பீரமாக சொல்லி பாருங்க. எந்த மனுஷனும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இந்த வசனத்தை சொல்லணுன்னா ஒரு தகுதி வேணும் அப்படின்னு பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 13வது அதிகாரம் 5-6 வசனத்தை கட்டாயம் நீங்கள் வாசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து இருக்கிறது போதும் என்று நீங்கள் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு சகாயர், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதில்லை. ஆகையால் நாம் தைரியம் கொண்டு மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. இப்போ பண ஆசை இல்லாதவர்களாக இருக்கிறது போதும் என்று நம்ம வாழ்ந்தால் கர்த்தர் நம்ம கூட இருப்பார், நம்மளை விட்டு விலகுவதில்லை, நம்மளை கைவிடுவதில்லை. அப்போ நம்ம தைரியமாக சொல்லலாம், தைரியமாக மனுஷன் எனக்கு என்ன செய்வான். இது உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா தைரியமாக இருங்க, தைரியமாக சொல்லுங்கள். மனுஷனால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு மனுஷங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? சங்கீதம் 56:1 தாவீது கதறுகிறான், மனுஷர்கள் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். இதுதான் மனுஷங்க பிரியமானவர்களே, இதுதான் மனுஷங்க. நீங்கள் எப்போ அழிவீங்க, எப்போ உங்கள் பேர் கெட்டு போகும், எப்போ நாசமாவீங்க, எப்போ உங்களுக்கு ஒரு தீமை நடக்கும், ஒரு விபத்து நடக்கும், உங்களுக்கு ஒரு பண பிரச்சனை வரும், இந்த உலகம் உங்களை விழுங்கலாம் என்று எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அதே அதிகாரத்தில் தாவீது சொல்லும் பொழுது சொல்லுகிறான், கர்த்தரை நான் நம்பி இருக்கிறேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். சங்கீதம் 56:1 மனுஷனை விழுங்க பார்க்குறான்னு சொல்கிற அதே தாவீது 56:11 நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். நீங்கள் கர்த்தரை மட்டும் நம்பிடுங்க. சிம்பிள். மனுஷனை நம்பாதீங்க, உங்களை நம்பாதீங்க, உங்கள் சுயத்தை நம்பாதீங்க, இந்த உலகத்தை நம்பாதீங்க. கர்த்தரை நம்பிடுங்க. மனுஷன் என்ன செய்வான் அப்படின்னு பார்க்கலாம். நான் சொல்லட்டுமா? கர்த்தரை நம்பி இருக்கிற உங்களை மனுஷனால் ஒன்றும் செய்ய முடியாது. சங்கீதம் 118:6 வாசித்து பாருங்க. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது மனுஷனால் உங்களுக்கு ஒரு தீமையும் செய்ய முடியாது, ஒரு தீமையும் செய்ய முடியாது. ஒரு தங்கச்சி வந்து சொன்னா, அண்ணன் என் கல்யாணம் நிப்பாட்டிட்டோம், ஏன்னா அந்த எனக்கு நிச்சயம் பண்ண அந்த மகன், அந்த மனுஷன் குடிக்கிறான், தப்பான தொடர்பு இருக்குது, கேள்விப்பட்டதுனால தைரியமாக பத்திரிக்கைலாம் அடித்ததுக்கப்புறம் நிப்பாட்டிட்டோம். ஆனால் அவங்களுடைய அப்பா எங்களை பார்த்து சொன்னாங்க, உன் மகளுக்கு கல்யாணம் நடக்குதா பார்ப்போம், உன் மக வாழ்க்கையை நான் சீரழிக்க போகிறேன். எங்கள் முன்னாடியே சொன்னாங்க, மந்திரம் செய்து செய்வனை செய்து உன் மகனுடைய வாழ்க்கையை அழிச்சிடுவேன். அவள் சொன்னால் சிரிச்சுக்கிட்டு, நாங்கள் கர்த்தரை நம்பி இருக்கிறோம், கர்த்தர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறார், எனக்கு மனுஷன் என்ன செய்வான். ஒன்றும் செய்ய முடியல. நடந்த உண்மை சம்பவம். இவங்களுக்கு குரோதமாக செய்வனை வச்சாங்க. ஆனால் அந்த மனுஷன் பைக்கில் போய் ஆக்சிடெண்ட் ஆகி மறிச்சிட்டான். இவளுக்கு ஒன்றாகலை. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது மனுஷன் உங்களுக்கு என்ன செய்வான்? ஒன்றும் செய்ய முடியாது. நெகேமியா 2வது அதிகாரம் 19-20 நீங்கள் வாசித்து பாருங்க. நெகேமியா குரோதமாக சன்பல்லாத், நெகேமியா குரோதமாக தொபியா, நெகேமியா குரோதமாக கேசேமு, இவங்கெல்லாம் எழும்புகிறாங்க. ஆனால் நெகேமியாவை ஒன்றும் செய்ய முடியல. நெகேமியா சொல்கிறான், கர்த்தரின் காரியத்தை வாய்க்க பண்ணுவா, பரலோகத்தில் இருக்கிற தேவனின் காரியத்தை வாய்க்க பண்ணுவா. உங்களுக்கோ பங்கும் இல்லை, பாத்திரமும் இல்லை, உங்கள் பெயர் விளங்கப்படுவதும் இல்லை. எனக்கு ஒன்றும் உங்களால் செய்ய முடியல. நான் சொல்லட்டுமா? மனுஷனால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இவர்களை ஒன்றும் செய்ய முடியாதபடிக்கு என் தேவன் உயர்த்தும். மனுஷன் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். மனுஷன் ஒன்றும் செய்ய முடியாது. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிறைவாய் உங்களை தொடரும்.